ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு வந்துக்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் எடுத்துக்கினே அவங்கள கூப்பிட்டு விசாரித்தாங்க. இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துக்கிறோம். அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவராக வந்து நாங்கள் வெயிட் பண்ணிக்கிறோம் இங்கே. அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்கல. இருங்க வரேன்னு சொல்லிங்கிறாங்களாக்காண்டி அந்த கம்ப்ளைண்ட் வாங்கவே இல்லை. அவங்கள போய் கேட்டால் ஒன்று உங்கள் நாட்டாமார் வரணும், இல்லைன்னா விவோ அழுந்தவங்க வரணும். அவங்க 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் வந்து இது வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்தா தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். பிரச்சனை வரக்கூடாது, அடிதடி வரக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துக்கிறோம். இவங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவராக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இப்போவும் நாங்கள் கேட்குறோம், சரி எங்கள் வீட்டு ஆளுங்களாம் வந்து நாங்கள் போகலாம் வாங்கிக்கலாம், கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க, மகளிரில் போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரி அப்படியாச்சும் வாங்குவாங்கன்னு சொல்லி தான் நான் இங்கே நிற்கிறேன். அப்போ கூட அவங்க ரெஸ்பான்ஸே இல்லை. அவங்க பாட்டுன்னு போகிறாங்க வராங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஷனில். நல்லா பாருங்கள், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்கன்னா இவ்வளோ நேரம் உக்காடுறாங்க. ஏன் உக்காடுறாங்க, எதுக்கு உக்காடுறாங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் குத்தா கூட வாங்குவாங்க. இங்கே வந்து அப்படியும் வந்து வெயிட் பண்ணுறாங்க. 2-3 பேர் வந்து இந்தமாரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட்டும் எடுக்காத அவங்களையும் உட்கார வச்சுருக்குறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாலுச்செட்டி சத்திரம் காவல் நிலையம்னு சொல்லிட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே வந்து ஸ்டேஷனுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஆனால் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. இவங்க என்னடான்னு அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களா, காசு வாங்கிக்கின்னு செய்கிறாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவங்க காசு வாங்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கல. அதனால் இவங்க காசு வாங்கிக்கின்னு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனாலும் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எடுத்து பேசணும் இல்லைங்களா. யார் தரப்பில் வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கணும் இல்லைங்களா. அடிதடி ஆனால் மட்டும்தான் நீங்கள் இங்கே வந்து கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ அடி மேலே அடி வாங்கிக்கின்னு இந்தமாரி 2 பேரும் அடிச்சிக்கின்னு ரத்த வெள்ளத்தோடு வந்தால் தான் இவங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா? இந்த இது வந்து எங்கே போய் நிற்குது பாருங்கள். ஒரு ஃபேமிலியும் அடிபட்டு தான் ஸ்டேஷனுக்கு வரணுன்னா அப்புறம் எதுக்கு ஸ்டேஷனு சொல்லுங்கள்? எதுக்கு இன்ஸ்பெக்டரு, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுன்னு சொல்லிட்டு எதுக்கு? ஒருத்தர் பிரச்சனையை தீர்க்கறதுக்கோசம் தானே போலீஸ் ஸ்டேஷன் இங்கே வச்சுருக்குறாங்க, போலீஸ்காரங்க இருக்கிறாங்க.